ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட ஆட்சியர் சாந்தி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. கர்நாடக, கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜ சாகர் உள்ளிட்ட அணைகளில் அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் கபினி, கிருஷ்ணராஜ சாகர் ஆகிய இரு அணைகளில் இருந்து வினாடிக்கு 1,50,000 கன அடியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனையடுத்து நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் அருவி மற்றும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகத்தால் விதிக்கப்பட்ட தடையானது தொடர்ந்து 12வது நாளாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கம் திறப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள் விளையாட்டு அரங்கம், நவீன வசதிகளுடன் கூடிய உடற்பயிற்சி மையம் ஆகியவை புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நிகழ்ச்சி கல்லூரி அறங்காவலர் கோபா அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கலந்து கொண்டு உள் விளையாட்டு அரங்கை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய கிரிக்கெட் தேர்வாளர் ஸ்ரீதரன், சாரதி TNPL தலைவர் செல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் விசிக மேற்கு மாவட்ட சிறப்பு ஆலோசனை கூட்டம் மற்றும் மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மேற்கு மாவட்ட சார்பில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் புல்லட் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி கரூர் மண்டல பொறுப்பாளர் தமிழாதன், திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது, செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெற உள்ள தேசிய மது ஒழிப்பு கொள்கை நடைமுறைப்படுத்திட மற்றும் மது போன்ற போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஆகியவற்றை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இருசக்கர வாகனத்தில் தவறான திசையில் சென்ற முதியவர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளாகி ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மங்களம் பகுதியில் முதியவர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் எதிரே வரும் வாகனங்கள் செல்லும் தவறான வழியில் சென்றுள்ளார். அப்போது அந்த முதியவரின் எதிரே லாரி ஒன்று வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து முதியவர் எதிரே வரும் லாரியை கூட கவனிக்காமல் தனது இருசக்கர வாகனத்தை தவறான திசையிலேயே இயக்கியுள்ளார். இதனை சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் லாரியை உடனே நிறுத்தியுள்ளார். ஆனால் எதிரே வந்த முதியவர் லாரியின் மீது மோதி கீழே விழுந்துள்ளார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனிடையே இந்த விபத்து குறித்த CCTV காட்சிகள் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரியில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக 152 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை முதல் அதி கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீலகிரி மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தும் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் மலைச்சரிவுகளும் ஏற்பட்டு வருகின்றன. இந்த வகையில் அவலாஞ்சியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையாலும் காற்றின் வேகம் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் மரங்கள் விழுந்தும் மண் சரிவுகள் ஏற்பட்டு பாதிப்படைந்துள்ளது. மாவட்டத்தின் அதிகபட்சமாக அப்பர் பவானியில் 90 மில்லிமீட்டர் மழையும், உதகையில் 27.8 மில்லிமீட்டர் மழையும், குந்தா பகுதியில் 66 மில்லிமீட்டர் மழையும் மற்றும் கூடலூரில் 34 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.